2024ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் விமரிசையாக நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 6ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. 2024ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது. விவரங்கள். தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலையும் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் ஜல்லிக்கட்டு போட்டி முதலாவதாக தொடங்கும். அதே போல் இந்த ஆண்டு, அதாவது வருகின்ற 2024ஆம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்கான அரசாணை நேற்று வெளியான நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதனால் கடந்த 4 தினங்களுக்கு முன்பே ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் கால்கோல் ஒன்று விழா நடைபெற்று ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆயத்தமாக இருந்தனர். குறிப்பாக ஜனவரி 2ஆம் தேதி அப்பகுதியினர் அனுமதி கேட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி ஜனவரி 6ஆம் தேதிக்கு அந்த ஜல்லிக்கட்டு குழுவினரே ஜனவரி 2ஆம் தேதி இல்லாமல் 6ஆம் தேதிக்கு அனுமதி கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலேயே முதல் ஜல்லிக்கட்டு போட்டி 2024ஆம் ஆண்டில் கந்தரகோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் தொடங்கப்பட உள்ளன. தற்பொழுது இன்று முதல் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற உள்ளது. இதற்காகவே தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்களும் அதேபோல் ஜல்லிக்கட்டு காளைகளை தழுவுபவர்களும் தயாராகி வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வரக்கூடிய ஆண்டில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆன்லைன் பதிவு இல்லாமல் விருந்தோம்பல் முறைப்படி ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்களுக்கு ஆன்லைன் டோக்கன் இல்லாமல் விழா குழுவினர் மூலமாக டோக்கன் விநியோகம் செய்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்பதும் இந்த பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளை தழுவுபவர்களுடைய கோரிக்கையாகவும் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.